உலகமே இந்தியாவை பார்த்துட்டு இருக்கு. எதுக்கு தெரியுங்களா? ஏஐ இம்பாக்ட் சம்மிட் நியூ டெல்லி பாரத் மண்டபம் என்ற இடத்துல நடந்து கொண்டிருக்கு. பிப்ரவரி 16ஆம் தேதி இந்த சம்மிட் தொடங்கி வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு. இதோட சிறப்பு அம்சம் என்னன்னா, உலகத்தை சார்ந்த கம்ப்யூட்டர் விஞ்ஞானிகள், அறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறாங்க. உலக தலைவர்களும் பிரான்ஸை சார்ந்த இமானுவேல் மேக்ரோன், லூலா, கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை போன்ற பெரிய பெரிய ஆட்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டர் விஞ்ஞானி, உலக கோடீஸ்வரர், அவரும் இந்த நிகழ்ச்சியில் சிறந்த பேச்சாளராக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக கலந்து கொள்ள இருக்கிறாரு. சார், இந்த ஏஐ இம்பாக்ட் சம்மிட்னு சொல்றீங்களே, சம்மிட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சகட்ட மாநாடு. இந்த மாநாட்டில் பல தலைவர்கள் அவங்களோட அறிவையும், பல அறிஞர்கள் இந்த ஏஐ செய்ய போகிற புரட்சியும், பிஸ்னஸில் அது கொண்டு வர போகிற வளர்ச்சியும் பற்றி இந்த மாநாட்டில் பேச இருக்கிறாங்க. வியாழக்கிழமை 19ஆம் தேதி தான் நம்மளுடைய பில் கேட்ஸ் இந்த மாநாட்டில் பேசுறதுக்கு இருக்கிறாரு. அவருடைய பேச்சை நிறுத்தி இருக்கிறாங்க. பில் கேட்ஸ் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை வந்திருக்கு. எப்படி இந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு? ஏன் பில் கேட்ஸ் போன்றவருக்கு இந்த நிலைமை வரணும்? அவர் கம்ப்யூட்டர் உலகத்தில் சிறந்த மனிதர். மைக்ரோசாஃப்ட் என்ற பில் கேட்ஸோட கம்பெனி தான் உலகத்திலே பெரிய புரட்சி செஞ்சுட்டு வந்த கம்பெனி. அவரை குளோபல் விஷனரி லீடராக பார்க்கிறார்கள். அவரோட பேச்சை கேட்பதற்கு டெல்லியில் நடந்து கொண்டிருக்கிற இந்த ஏஐ சம்மிட்டுக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில ஏன் பில் கேட்ஸை பேசக்கூடாது என்று நிறுத்த வேண்டும்? எதனால் இந்த கன்ஃபியூஷன் நடந்தது? சொல்யூஷன் ஸ்டார்ட்ஸ் ஹியர், ராஜன் ரிசால்வ்ஸ். இதுல நடந்த கன்ஃபியூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பில் கேட்ஸுக்கும் எபிஸ்டனுக்கும் இருந்த உறவு தான். இந்த பில் கேட்ஸும் எபிஸ்டனும் நண்பர்கள். இவங்க பல இடத்துக்கு ஒன்னா டிராவல் பண்ணியிருக்கிறாங்க, பல பிசினஸ் விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த எபிஸ்டின் ஃபீடோஃபைல், குழந்தைகளுடைய செக்ஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்கிறார். குழந்தைகளை செக்ஸுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அவர் கட்டியிருக்கிற, அமெரிக்காவில் கட்டியிருக்கிற அந்த ஐலாண்டில் பல பணக்காரர்களை கூட்டிட்டு குழந்தைகளையும் இளம் பெண்களையும் பல பணக்காரர்களோட பழக விட்டுருக்காரு. எபிஸ்டினும் பில் கேட்ஸும் நண்பர்களாக இருந்திருக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போ யூஎஸ்ல ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்ல மாட்டியிருக்கு. அப்போ பில் கேட்ஸோட போட்டோ அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறபடினால எபிஸ்டினுக்கும் பில் கேட்ஸுக்கும் இப்படிப்பட்ட ஒரு உறவா? ஒருவேளை இந்த பில் கேட்ஸ் கூட ஃபீடோஃபைலா, குழந்தைகள் செக்ஸ்ல அவரும் ஈடுபட்டாரா? பல வருடங்களுக்கு முன்பாக பில் கேட்ஸ் அவரோட மனைவிக்கும் பிரெஞ்சு பில் கேட்ஸுக்கும் டைவர்ஸ் நடந்திருக்கு. ஒருவேளை இந்த காரணத்தினாலே அவங்க டைவர்ஸ் நடந்திருக்கலாமா? பல வருடங்களுக்கு முன்பாக பில் கேட்ஸ் கொடுத்த ஒரு பேட்டியில், எனக்கும் எப்ஸ்டீனுக்கும் ஒரு வியாபார ரீதியாக நட்பு தான் இருந்துச்சு, நாங்கள் 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுவது, பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அதாவது அவருடைய தொண்டு நிறுவனத்துக்கு எப்படி பணங்களை கொண்டு வருவது, இதற்காக தான் நான் எபிஸ்டீன் கூட பழகினேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கும் எபிஸ்டீனுக்கும் இருந்த உறவுகளில் எந்த தப்பும் நடக்கலன்றது தான் அவருடைய விசாரணையிலையும் அவருடைய பேட்டியிலையும் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை இந்த சர்ச்சையில தான் 19ஆம் தேதி வியாழக்கிழமை பில் கேட்ஸ் பேச வேண்டிய அந்த மேடையிலிருந்து அவர் அகற்றப்பட்டாரா என்பது தான் இப்போது சர்ச்சையாக போய்கொண்டிருக்கிறது. பில் கேட்ஸ் ஃபவுண்டேஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, பில் கேட்ஸ் பேச மாட்டாரு. ஆனால் நம்மளுடைய இந்திய அரசாங்கம் என்ன சொல்றதுன்னா, அவர் பேசுவார். இந்த குழப்பத்தில் தான் இவ்வளோ நாள் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருந்துச்சு. அஸ்வினி வைஷ்ணவ், நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன், அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் இன்னும் குழப்பத்தை சொல்றாரு. பில் கேட்ஸ் பேசுவார்த்தும் பேசாம இருக்கிறதும் அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, அதை நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. எப்படிங்க இப்படி ஒரு பொறுப்பற்ற பதில சொல்ல? அஜெண்டாவில் பில் கேட்ஸ் பேசுவார்னு இருக்கும்போது இந்த மினிஸ்டரும் அதுக்கு பொறுப்பு. ஆனா அவர் சொல்றாரு, அவர் பேசலாம், பேசாம இருக்கலாம், அவருடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்னு அதை சொல்ல முடியாது இல்லையா? அது ஒரு ஸ்கெட்யூல்டு ப்ரோக்ராம். ஸ்கெட்யூல்டு ப்ரோக்ராம்னா பில் கேட்ஸ் பேச வேண்டும் என்று தீர்மானம் செய்யப்பட்ட அஜெண்டா போட்டு அந்த இன்விடேஷன்ல கொடுக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிரல். அப்போசிஷன் லீடர் பிரியங்கா சத்ரவேதி ஏற்கனவே நம்மளுடைய இந்திய அரசாங்கத்துக்கு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லியிருக்கிறாங்க, பில் கேட்ஸை நம்ம பேச அனுமதிக்க கூடாது. எபிஸ்டின் ஃபைல்ல பில் கேட்ஸோட பேர் அடிப்படுது, நம்ம அனுமதிச்சோம்னா இந்திய அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரும்ன்றத சொல்லியிருக்காங்க. இத்தனை பிரச்சனைகள், இத்தனை குழப்பங்கள், எபிஸ்டினும் பில் கேட்ஸோட உறவுகளும், அந்த டாக்குமெண்ட்ஸ்ல பில் கேட்ஸோட போட்டோ இருந்ததும், எபிஸ்டின் கூட இவர் கூட இருந்த உறவு முறை மிகவும் உறுதியாக்கப்பட்டதுனால தான் இவரை பேச விடாதபடி இந்த நிகழ்ச்சியில நிறுத்தப்பட்டிருக்காரு. இந்த பிரச்சனையும் குழப்பமும் உறுதி செய்யப்பட்டு வியாழக்கிழமை பில் கேட்ஸ் பேசவில்லை. அதற்கு பதிலாக
பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷனோட பிரசிடென்ட் அங்கூர் பேசியிருக்கிறாரு. உலகத்திலே தலை சிறந்த கம்ப்யூட்டர் விஞ்ஞானி, கோடீஸ்வரர், உலக பணக்கார வரிசையில் பல ஆண்டுகளாக நம்பர் 1 கோடீஸ்வரராக இருந்த பில்கேட்ஸோட நிலைமை இப்படி மாறி இருக்கு. காரணம் எபிஸ்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபீடோஃபைல்னா மறுபடியும் சொல்றேன், குழந்தைகளை செக்ஸ்ல ஈடுபடுத்துறவங்க, அதாவது குழந்தைகளோட செக்ஸ்ல தங்களே ஈடுபடுத்திக்கிறவங்கள தான் ஃபீடோஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த ஃபீடோஃபைலாக ஒருவேளை பில்கேட்ஸும் இருக்கலாமா, எபிஸ்டீன் கூட அதுக்கு தான் பழகினாரா என்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இவர் மேல் நிரூபிக்கப்பட்டால், இந்த குற்றச்சாட்டு பில்கேட்ஸ் மேல் நிரூபிக்கப்பட்டால் பில்கேட்ஸோட நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிடும். இப்படிப்பட்ட வீடியோ உங்களுக்கு நான் கொண்டு வரணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.